ஃப்ரெண்ட்ஸ், மிளகா மல்லியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் மாடியில் காய வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி காய வச்சுருக்கேன்னா, மல்லி தனியாக காய வச்சுருக்கேன், அப்புறமா மஞ்சள் தனியாக. ஸ்டேஜில் மிளகா காய வச்சு அரைச்சா தான் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா மொறு மொறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக மிளகாத்தூள் அரைச்சிட்டேன். எப்படி இருக்குது பற்றிலாம் மிளகாத்தூள். இது இன்னமும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள் என்னென்னலாம் சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் எல்லா குழம்புக்குமே நான் சேர்க்குவேன், நல்லாவே இருக்கும். அதுக்கு வந்து என்னென்னலாம் பொருள் சேர்த்து அரைச்சா நல்லா இருக்கும்னு நான் காமிக்கிறேன் வாங்க. 2 கிலோ மல்லி வாங்கியிருக்கேன், பாக்கெட் மல்லி தான். அப்புறம் வந்து 3/4 கிலோ மிளகா. 3/4 கிலோ மிளகா வந்து 2 கிலோ மல்லிக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரு 100 கிராம் அளவுக்கு மிளகா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாக்கி நிறைய பேர் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து 3/4 கிலோயும் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு பிறகு பாருங்கள், சோம்பு வந்து 100 கிராம், அப்புறம் ஜீரகம் 100 கிராம், மிளகு 100 கிராம். இப்போ வந்து வெந்தயமும் கடுகும் ஒரு டீஸ்பூன் தான், சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும், ரொம்ப போட்டால் கசக்கும். அப்புறம் வந்து 200 மஞ்சள், 2 கிலோ மல்லி இருக்கனால 200 மஞ்சள். அப்புறம் வந்து 1/4 கிலோ கடலப்பருப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மீன் குழம்பு, வத்த குழம்பு, எல்லா குழம்புக்குமே இந்த மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் நாங்கள் அதான் சேர்த்துக்குவோம். இது வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நல்லா வெயிலில் காய வைக்கணும். காஞ்ச மிளகா வந்து அப்படியே மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு மில்லில் போய் அரைச்சிட்டு வந்து நல்லா காய போட்டு எடுத்து வச்சா 8 மாதம் வரைக்குமே கெடாமல் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இதை வெயிலில் காய போட போகிறேன். காய போட்டு தான் நான் எப்போயுமே அரைக்குவேன், காய போடாமல் நான் அரைக்கவே மாட்டேன். காய போடும்போது காமிக்கிறேன் எப்படி காய போடுறதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மிளகா மல்லியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் மாடியில் காய வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி காய வச்சுருக்கேன்னா, மல்லி தனியாக காய வச்சுருக்கேன், அப்புறமா மஞ்சள் தனியாக, அப்புறம் இதுக்குள்ளே சீரகம், சோம்பு, கடலப்பருப்பு, மிளகு அதெல்லாம் தனியாக போட்டிருக்கேன், மிளகாயை தனியாக காய போட்டிருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியாக காய போட்டால் தான் சீக்கிரமாக நல்லா காயும். அதனால் நான் தனித்தனியாக மஞ்சளை வந்து இதோட போடலாம். இருந்தாலும் இது நல்ல மஞ்சள் தான். மஞ்சளை வந்து நம்ப முடியாது, சில நேரம் என்ன பண்ணுவோம், இதில் ஏதாவது ஓட்டை இருந்து உள்ளே இருந்து வண்டு வரும். அதனால் நான் எப்போவுமே தனியாக தான் காய போடுவேன். இது காய போட்டால் உள்ளே இருந்தாலும் வெளியில் வந்துடும், நம்மளுக்கு தெரியும். அந்த இதோட போட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் எப்போயும் மஞ்சளை வந்து இது மாதிரி தனியாக காய போட்டுருவேன். நல்லா காஞ்ச மிளகாய் வந்து மொறு மொறுன்னு வரணும், அந்த அளவுக்கு காயணும். காற்று வேற அடிக்குதா, இது வந்து பறக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது எடுத்து வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மிளகா மல்லிலாம் சூப்பராக நல்லா காஞ்சிடுச்சு. காலையிலே காய போட்டு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டோம். மஞ்சள்லாம் பாருங்கள் கலரே மாறிடுச்சு, அந்தளவு காஞ்சிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகா காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மிளகா காய வச்சு அரைச்சா தான் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா மொறு மொறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். காலையில் நான் காய போடும் போதும் காமிச்சிருப்பேன் மிளகாயை, இந்த அளவுக்கு இருந்திருக்காது பாருங்கள். சூப்பராக இருக்குது மிளகா, நல்லா மொறு மொறுன்னு நல்லா சத்தம் கேட்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு இப்போ நாங்கள் மில்லுக்கு போகிறதுக்கு தான் எல்லாத்தையும் அள்ள போகிறோம். காலையிலே காய போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் அள்ளிட்டு மில்லுக்கு தான் போகணும். சூப்பராக காஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மில்லில் போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. மில்லுக்கு நான் போகல, அதனால் வீடியோவும் எடுக்கலை. இப்போ மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்ததை காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெயிலில் காய வச்சு சூப்பராக மிளகாத்தூள் அரைச்சிட்டேன். எப்படி இருக்குது பற்றிலாம் மிளகாத்தூள். இது இன்னமும் கொஞ்சம் சூடாக இருக்குது, இது நல்லா ஆற வைக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து அரைச்சது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அப்போ அரைச்ச மிளகாத்தூளை வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மிளகாத்தூளை அரைச்சி வந்து 6 மாதம் ஆகுது. இதுதான் மிச்சம். நான் 2 கிலோ அரைச்சேனாக்கா 6 மாதமும் வரும், 7 மாதமும் வரும். ஆனால் நான் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன், சும்மா அந்த இருக்குது பாருங்கள், இந்த பாட்டிலில் கொட்டி அப்படியே கிச்சனில் இருக்க செல்ஃபில் தான் வைப்பேன், எதுவுமே ஆகாது. அதே மாதிரி நம்ம கடையில் வாங்கி தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் வாங்கி கொட்டணுன்னு வச்சுக்கலாம், மழை நேரத்தில் அப்படியே பூசணை போட்டு போய் கீழே தான் தூக்கி கொட்டும். ஆனால் இந்த மிளகாத்தூளுக்கு வந்து எதுவுமே ஆகாது. நான் ஃப்ரிட்ஜிலே வைக்க மாட்டேன். ஆனால் நம்ம வெயிலில் காய வச்சு அரைக்கிறது வந்து அப்படியே இருக்கும், வீணாக போகாமல். பற்றியெல்லாம் இது வந்து 6 மாதம் ஆகுது. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என் சேனல்லே போய் பாருங்கள். 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி மிளகாத்தூள் அரைக்கிறதுன்னு வீடியோவே போட்டிருக்கேன். இன்னமும் எப்படி இருக்குது பாருங்கள், நீங்கள் பார்க்கலே தெரியும். இதுதான் மிச்சமே. இந்த டப்பாவிலேருந்து இதில் கொட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உடனே 2 கிலோ வாங்கி அரைச்சி வச்சுருவேன். வேறு கடையிலலாம் நாங்கள் மிளகாத்தூள் வாங்க மாட்டோம். இப்போ இதுதான் இருக்கிறனால இது 2 நாளைக்கு தான் குழம்பு வைக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதை வந்து நல்லா ஆற வைக்கணும். சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இந்த டப்பாவில் கொட்டி வச்சுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.